ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த சம்மர் சீசனில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, வெயில் தாங்க முடியாமல் நம்ம உடம்புல ஹீட் அதிகமாகி தலையில் கொப்பளம் வந்திருக்கும் இல்லைங்களா? அதை சரி பண்ணி நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக பளபளப்பாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் அடிக்கடி நிறைய டஸ்ட்டு படும், நிறைய வேர்க்கும். ஸோ ஹேர் ரொம்பவே அழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே நீக்கி சூப்பராக பளபளன்னு மாற்றி கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நம்மளோட உடம்பு ஹீட்டை அப்படியே நல்லா தணிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊறி நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆவாரம்பூ கிடைக்கிற சீசனில் எடுத்து ட்ரையாக காய வச்சு இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஹேருக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நம்ம ஃபேஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம். எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுவும் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபேஸில் ஃபேஸ் பேக்காக போடும்போது கரும்புள்ளிகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நாளடைவில் கம்மியாயிரும். ஏன் அப்படின்னா நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் வெளியில் போயிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா பொலிவில்லாமல் இருக்கும். அதையும் சரி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெனுக்ரிக். இதை பற்றி நம்ம நிறையவே போட்டிருக்கோம். நம்ம ஸ்கேல்ப்புக்கும் சரி ஹேருக்கும் சரி அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும். டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஹேரை நல்லா பவுன்ஸியாக ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரப்போ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து முந்தின நாள் நைட்டே நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டேன். இது நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா நீங்கள் பவுடராக கூட, ரெண்டுமே பவுடராக கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். 3வது பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். இதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இது கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ வேர்க்கால்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுத்து முடியை நல்லாவே கருமையாக மாற்றி கொடுக்கும். அதனால் நான் இது மோஸ்ட்லி எனக்கு கிடைக்கிறப்போ எல்லாமே ஹேர் பேக்கில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே நம்ம பவுட்ரு ஃபார்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ட்ரை ஆகும். ஸோ எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் எப்போவும் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். இந்த டைம் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ஓவராக கூலிங்காக ஆயிடக்கூடாது, கோல்டு வந்துடும் இல்லைங்களா? அதனால் அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவும் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் ஹேருக்கு. இது இல்லை அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 3யும் நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. இதை நல்ல ஒரு ஃபில்டர் கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் திப்பியாக ஒட்டும். அதனால தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். அதுவும் ஆவாரப்பூ ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். பவுட்ரு ஆட் பண்ணியிருந்தால் கூட நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். பாருங்கள் எனக்கு எவ்வளோ டஸ்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு. அதனால தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 3 மட்டுமே நல்லா ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் எப்போவுமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எக் ஒயிட்டு அதுவும் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணல. நீங்கள் வேணும்னா ஆப்ஷனல் யூஸ் பண்ணிக்கோங்க. முடியை ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் வளர்த்தி கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நல்லா ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணி சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு தலையை 2ஆக பிரித்து தலையில் ஸ்கேல்பில் இருந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம தலைக்கு தான் நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகுது. ஸோ தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிகளுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு முடியோட வேர்க்காலுக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்டை போட்டு வச்சுட்டு 20 மினிட்ஸு அப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. தலையில் ஏற்படக்கூடிய ஹீட்டுக்கு வர்ற கொப்பளம் எல்லாமே கம்மியாயிரும். அது இல்லாமல் நல்ல உடம்புக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுக்கும். ஆவாரம் பூவில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. தெரியாதவங்க நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் பேக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா
அவரைப்பூ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா பச்சை பயிறு மாவு அரைச்சது இருக்கும் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட முல்தானி மெட்டி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது 2 மட்டும் ஆட் பண்ணி ரோஸ் வாட்டரோ இல்லை காய்ச்சாத பசும்பாலோ ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் கேர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.